மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான குருவினா, சிறுவினா மற்றும் நெடுவினா தான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மினிமம் கொஸ்டின் தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் நீங்கள் படிக்கணும். எந்த கொஸ்டினையும் விட்டுட்டு படிச்சிடக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். மொத்தம் 5 ஏழுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏழை பொறுத்தளவுக்கு குருவினால் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின். சிறுவினால் முதல் 3 கொஸ்டினுமே படிக்கணும். நெடுவினால் அதே மாதிரி முதல் 2 நெடுவினாலும் நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். அடுத்ததாக இயல் 2 பொறுத்தளவுக்கு நீங்கள் குருவினால் படிக்க வேண்டியது 1, 2, 3, 6. சிறுவினால் 1, 2, 3. நெடுவினால் 2, 3. அடுத்ததாக இயல் 3 பொறுத்தளவுக்கு குருவினால் 1, 2, 4. சிறுவினால் 1, 2, 5. நெடுவினால் 2, 3. சார் இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா, நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கொஸ்டினும் தரவு பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாடத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம மார்க் பண்ணி கொடுத்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு தரவு பண்ணதுக்கு அப்புறமா மற்ற கொஸ்டின்ஸை என்ன செய்ய அப்படிங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. சார் நான் ஒரு 60 மார்க் மேலே எடுக்கணும், 70 மார்க் மேலே எடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் படித்தாலே என்னது அப்படின்னா போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள். வழக்கமாகவே திருக்குறள் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா திருக்குறளில் எந்த கொஸ்டின் கேட்பாங்க, எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ திருக்குறளில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் தரவு பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிறது ரிப்பீட்டடாக கொடுத்த கொஸ்டினை மட்டும் கொடுத்துருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் திருக்குறளை பொறுத்தளவுக்கு எல்லா கொஸ்டினும் படிக்கணும். திருக்குறளில் உண்டான 2 நெடுவினா படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதில் 60% ஒரு நெடுவினா என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். அதனால் திருக்குறளில் எல்லா நெடுவினாவும் படிங்க. அடுத்ததாக இயல் 4 பொறுத்தளவுக்கு குருவினால் செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின். சிறுவினால் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின். நெடுவினால் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். அடுத்ததாக இயல் 5 பொறுத்தளவுக்கு நீங்கள் குருவினால் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். சிறுவினால் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின். நெடுவினால் செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. தரவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு நல்ல மதிப்பெண் உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும். Thank you for watching, students.